இதுக்கு முன்னால அல்லாஹ் கேட்கிறான், நீங்க ஏன் பொறாமப்படுறீங்க? பொறாமப்படக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், அவர்களா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பங்கு வைக்கின்றார்கள் என்று கேட்கிறான். பொறாம பயங்கரமான ஒரு நோய். பொறாம மிக பயங்கரமான நோய். அது எவ்வளவு பயங்கரமானதுண்டா, எங்களோட அவ்வளவு அமலையும் மண்ணாக்கிடும். எவ்வளவு தான் தஹஜ்ஜத், பேணுதல், பக்குவம் எது செஞ்சாலும் அவ்வளவையும் இல்லாமக்கக்கூடிய ஒரு செயல் தான் பொறாமை. அல் ஹசத் யஅகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நாரு அல் ஹதப். நபி சொன்னாங்க, பொறாமை எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுமோ, பத்தி கொண்டிருக்கிற நெருப்புல பெரிய பெரிய விறகு கட்டைகளை போட்டா கொஞ்ச நேரத்துல சாம்பலாவிடுது. எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுமோ அதே போல பொறாமை எல்லா நன்மைகளையும் சாப்பிட்டு விடும் என்றாங்க. இன்னும் சொன்னாங்க, அல் ஹசத் கசுதாஇல் ஹதீத் லா யத்ருகு ஹத்தா யஅகுலஹு. பொறாமை இது இரும்புல பிடிக்கக்கூடிய கரையை போல. இரும்புல கரை பிடிச்சா அந்த கரை இரும்ப விடாது, முழுமையா இரும்பு கரும்பாவிடும். அட்ரஸே இல்லை இரும்புட. எவ்வளவு பெரிய கட்டடங்கள் எல்லாம் அதுல தான் தங்கிரி. அதனால அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானாக. இய்யாக்கும் வல் ஹஸத். நபி சொன்னாங்க, நான் உங்களுக்கு பொறாமையை எச்சரிக்கை செய்கிறேன். எனவே பொறாம பட்டு வேலை இல்லை. பொறாமப்படுறவனுக்கு சொல்றாங்களே தண்டனை, அவன் பொறாமப்படுறதே போதுமா என்று அவனை பார்த்தும் இவருக்கு கொதிச்சு கொண்டிருக்கிறார், இவரை பார்த்தும் கொதிச்சு கொண்டிருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாலும் இவருக்கு தாங்கிக் கொள்ளையலா, அவருக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் அமைஞ்சாலும் தாங்கிக் கொள்ளையலா, இவர் ஒரு வீடு கட்டினாலும் தாங்கிக் கொள்ளையலா, இவர் ஒரு வாகனத்தை வாங்கினாலும் பார்த்து கொண்டிருக்கலா. என்னத்தையாவது சொல்றது, 4 பேர்ட்ட போயிட்டு கதைக்கிறது. அவன் அந்த இந்த நேரம் பார்க்கிறவன் எல்லாம் அந்த அதை நினைச்சு நினைச்சு உள்ளத்தால நொந்து கொண்டிருக்கிறதே அவன் தண்டனைக்கு போதுமா. ஆகிரத்துடைய தண்டனை 2வது. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானாக. இந்த விஷயத்துல அல்லாஹ் கேட்கிறான், நீங்களா பங்கு போடுறீங்க? நாங்க தானே பங்கு போடுறோம். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஆயத்துல நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், மக்களோட வாழ்க்கையை நாங்க தான் பங்கு போட்டிருக்கிறோம். நாங்க தான் சிலர்களை விட சிலர்களை உலக அமைப்புல, எல்லா அமைப்புலையும் உலகத்துல பல நிலைமைகள், இதுல ஏற்றத்தாழ்வுகள், அது எங்களுடைய ஏற்றத்தாழ்வு தான் என்று சொல்றாங்க.